இந்த ஆடிப்பட்டம் சீசனில் நம்ம தோட்டம் நமக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார் ஃப்ரூட் கிட்டத்தட்ட 2-3 வருஷம் கழித்து இப்போ தான் பழம் கொடுத்துருக்கு. அது ரொம்பவே ஒரு சந்தோஷமான நிகழ்வு. எப்படா இது பூ வைக்கும், காய் பிடிக்கும், அதோட பழம் எப்படி இருக்குன்னு ஈகராக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பழம். பட் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. அடுத்து என்னடா இது பூச்சி மாதிரி இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க, இதுதான் மல்பெரி. இது வந்து ஷார்ட் வெரைட்டி தான், பட் ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்குது. லாங் வெரைட்டியும் வச்சுருக்கேன், ஆனால் அது இன்னும் பழுக்கலை, காயாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு முழாம்பழம் சாப்பிட்டு போட்ட விதையிலிருந்து முளைச்சது தான். நிறைய பேக்கில் தானே வளர்ந்து நிறைய பழங்களும் கொடுத்தது. வீட்டில் வளர்த்ததுனாலவோ என்னவோ நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அடுத்து அத்தி, இது எப்போவுமே 2-3 பழங்கள்னு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நல்லா பழுத்து சாப்பிட்றப்போ தேன் மாதிரி அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தது. அடுத்து மிராக்கிள் ஃப்ரூட், அடுத்து ஸ்வீட் செரி, இதுவும் தொடர்ந்து பழங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. பட் பறவைகள் அணில்கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த அளவுக்கு கலர் வந்து நாம் பறிக்கிறப்போ ரொம்பவே கம்மியான பழங்கள் தான் நமக்கு வரும். பட் நல்ல ஸ்வீட்டாக இருக்குது. இந்த மரத்தை அப்படியே பறவைகளுக்கே கொடுத்துட்டேன். அடுத்து சீத்தாப்பழம், இதுவும் ஃபஸ்ட் டைம் பழம் கொடுத்துருக்கு. நிறைய பிஞ்சுகளும் வச்சுருக்கு. இது ஒரு நாட்டு வெரைட்டி தான். அடுத்து வாழை, இது தேன் வாழைன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. குட்டி குட்டி மரங்களாக வாங்கி வச்சு 2-3 வருஷம் வெயிட் பண்ணி பார்த்து பராமரித்து அதுலேருந்து வர்ற பழங்களை பார்க்குறப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதை பறிக்க கூட தோணாமல் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலான்னு இருக்குது.